ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அருணகிரிநாதர், அதாவது முருகர் நினைச்சா ஒருத்தருடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையும் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் அருணகிரிநாதர் தான். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் வாழ்ந்ததும் அவர் இருந்த இடங்கள் பற்றி இன்னைக்கு ஒரு தொகுப்பா பார்க்க போறோம். அருணகிரிநாதரை தேடிய பயணமா தான் இந்த வீடியோ அமைய போகுது. சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு அருணகிரிநாதரை தேடிய பயணத்துல நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா JMSK கோபி சார் அவர் தான். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணவே இல்லை. நான் போய் அங்க ஒரு போன வருஷம் பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் அந்த இடத்துக்கு போனேன். போயிட்டு காணொலி மட்டும் தான் போட்டேன் தவிர இது ஒரு சேனல்ல உலகத்துல எல்லா முருக பக்தர்களுக்கு காட்டுன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. நீங்க கேட்கப்போ எடுத்தப்போ அடுத்தது எந்த கோயில் அப்படின்னு நீங்க கேட்கறப்போ முருகரா கொடுத்த ஒரு உத்தரவு தான். அந்த கோயில் வந்த உத்தரவு ஒரு பெரிய அதிசயம். நிறைய கோவில்களுக்கு போயிருக்கோம். அருணகிரிநாதரை, அதாவது முருக பக்தரை தேடி நம்ம இன்னைக்கு போறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு தேடி போறோம். அந்த அருணகிரிநாதர் வேற, முருகர் வேற கிடையாது. ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகர் கொடுத்த இடம் மாதிரி வேற யாருக்குமே கொடுக்கல. முருகரோட நண்பர் முருகனுக்குன்னு ஒரு பையன் இருந்தா அது அருணகிரிநாதர் தான் அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்காரு. நீங்க எல்லா இடத்துக்கும் போனாலும் நம்ம சிறுவாபுரியில தொடங்கின முதல் கோவிலா நீங்க அது எங்க வந்து நிக்குது பாருங்க. நம்ம போன கோவில் எல்லாமே அருணகிரிநாதர் பாடிய ஸ்தலம். அருணகிரிநாதர் வந்து இங்க பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க. நீங்க அருணகிரிநாதர் பிறந்த ஊருக்கே போறது ஒரு பெரிய அதிசயம். அது எங்க நேயர்களுக்கு நாங்க கொடுக்கறதுலயும் ஒரு பெரிய அற்புதம். அதாவது இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றது முருகர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான், முருகர் கொடுத்த ஒரு பிச்சை தான். ஏன்னா திருச்செங்கோடா இருக்கட்டும், நம்ம போன சிறுவாபுரியா இருக்கட்டும், ஆண்டார்குப்பமா இருக்கட்டும், எல்லாமே முருகர் இந்த சுச்சுவேஷன்ல இப்படி வெளியில காட்டுன்னு இருக்கு. அதுல நம்மள ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்கள் பாருங்க, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அருணகிரிநாதர் தேடிய பயணம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில தான் பிறந்தாருன்ட்டு. அவர் பிறந்த ஊருக்கு தான் போறோம். வாங்க போலாம். அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். அருணகிரிநாதரை தேடிய பயணம் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பக்கத்துல தான் இருக்கு முள்ளன்ற ஒரு இடம். முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜனவரி 15 மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த நேர்காணல் நடக்குது. இந்த நேர்காணல் நடக்கிறது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த விஷயத்தை உலகம் ஃபுல்லா இருக்க முருக பக்தர்கள் பார்க்க போறீங்கன்னா அது முக்கியமான காரணம் ஆதன் சேனல். ஆதன் சேனல்ல இந்த விஷயத்த பதிவு பண்ணுன்னு கேட்டப்போ என்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முடியுமா? ஏன்னா அன்னைக்கு ரோடு ஃப்ரீயா இருக்கும், எனக்கும் அன்னைக்கு நேரம் இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா செலவு பண்ற அளவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க, நான் என்ன நினைச்சேன்னா ஒரு லீவு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன். அவங்க உடனே சொன்னது, சார் கண்டிப்பாக வச்சுக்கலாம், அது தமிழுக்கு தான் பெரிய நன்றி. தமிழ் அவர்கள் தான் சொன்னாங்க, நம்மளுக்கு மாட்டுப்பொங்கல் அதெல்லாம் கிடையாதுங்க சார், முருகர் விஷயமா நம்ம போகிறோம். அதுவும் நம்ம போகிற விஷயம் அருணகிரிநாதரை தேடிய பயணம்ல முதல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா முருக பக்தர்களும் இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுல எங்களுக்கும் பெரிய பங்கு இருக்குது, நாங்கள் வரோம் அப்படின்னாங்க. ஸோ அதில் நீ கேமராமேன் வந்திருக்காங்க, எங்களை கூப்பிட்டு வந்த ஓட்டுநராக இருக்கட்டும், இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. முருக பக்தர் நீங்களும் நன்றி சொல்லிடுங்க. இவர் பேர் குமார். இந்த இடத்துக்கு முக்கியமாக வர்றதுக்கு காரணம், இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பிப்ரவரி மாதம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல இவர் தான் இந்த இடத்துக்கு கூட்டு போய் காமிச்சார் எனக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முருகர் இவர் மூலயமா தான் உத்தரவு கொடுத்தார். இவர் தான் எனக்கு யதார்த்தமாக ஃபோன் பண்ணார். இன்னும் அதை பற்றி நிறைய பேசும். வாங்க அருணகிரிநாதர் தேடிய பயணத்தில் முள்ளன்றம் நோக்கி பயணிப்போம்.
ரொம்ப தூரத்துல இருந்து கடந்து இப்ப முள்ளன்றம் வந்துட்டோம், அருணகிரிநாதர் வாழ்ந்த இடத்துக்கு. இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த நீங்க சொல்லுங்க இந்த அருமையை பற்றி. அதாவது வந்து நாங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தோம். இந்த எங்கள் வட்டத்தில் தான் இருக்குது, ஆரணி வட்டத்தில். இருந்தாலும் இந்த பக்கத்தில் நாங்களும் எத்தனையோ தடவை இந்த வழியில் நாங்கள் போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆனால் ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வரேன் முள்ளன்றோம் வேலூர் ஐயா வரேன்னு சொன்னார். நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் பாலம்பதி முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்போ தான் எங்களுக்கே தெரியாமல் இந்த இடம் ஐயாவால் தான் இந்த இடமே எங்களுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆச்சு. அதனால் ஐயா தெரியாத இப்படி ஒரு இடம் தெரியாது, எங்களுக்கே தெரியாது. இந்த வயல் கூட நாங்கள் எத்தனையோ முறை போயிருக்கிறோம், வந்துருக்கோம். எங்கள் பக்கத்துலலாம் சொந்தக்கார ஊர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் இப்படி இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. அப்புறம் நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அருணகிரிநாதர் பிறந்த இடத்துக்கு வந்துட்டோம், பிறந்த ஊருக்கு வந்துட்டோம். இதுதான் ஒரு தவம் பண்ண இடம். இதுதான் இந்த இடத்துக்கு தான் முதல்ல வந்து நான் இந்த இடத்துல இருந்து இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். ஆனால் அப்போ நான் கனவுலையும் நினைக்கல நம்ம ஒரு சேனல் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து முருக பக்தர்கள் இதை உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் பார்க்குற அளவுக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணமும் வரல. அது முருகரே நடத்திருக்காரு. இந்த இடத்துல பேசிட்டு தான் நான் நடந்து போவேன். என்னோட பழைய காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க அது முன்னாடி போய் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல தான் பௌர்ணமி அருணகிரிநாதர் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் நடந்திருக்கு. பௌர்ணமி நடந்துட்டு இருக்கு. அது நடத்துறவரும் வந்திருக்காரு. அவர்கிட்டயும் தொடர்ந்து நம்ம நிறைய பேசுவோம். சார், கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நம்ம பெரும்பேடு கோவில் போயிருந்தோம். அங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தோம், முருகர் பற்றி பார்த்தோம். நிறைய அங்கேயும் முருக சொந்தங்கள் வந்திருந்தாங்க, அவங்களையும் சந்தித்தோம். அடுத்து எந்த கோவில் அப்படின்னும் பொழுது நடுவில் ஒரு கோவில் போகணும்னு பிளான் பண்ணோம். முருகர் உத்தரவு வந்தது. ஆனால் அங்கே நம்ம கடைசி வரைக்கும் போகவே முடியல, ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் கால் பண்ணி நம்ம வந்து அடுத்த அருணகிரிநாதரை நோக்கி போகிறோம் அப்படின்னா, முருகர் பயணத்தில் ஏன் சடனாக ஒரு திருப்பம் அருணகிரிநாதரை தேடி வந்திருக்கோம்? இது வந்து எனக்கே ஒரு பெரிய அதிசயங்கம்மா. நான் இந்த முருக பக்தியில் வந்து திரும்ப உணர்றது என்னென்னா, நம்ம ஒன்று கேட்போம் முருகர்கிட்ட, அதை வந்து ரொம்ப அடம் பிடிச்சா கடைசியில் நீ என்னடா இப்படி தொல்லை பண்ணுறியப்போ வச்சுக்கப்போ, ஆனால் இதெல்லாம் உனக்கு பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. இல்லைனா ஒரு விஷயத்தை கொடுக்காம அதை விட சிறப்பாக கொடுப்பாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இமயமலைக்கு நான் கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போகிறேன். இமயமலை கார்த்திக் சுவாமி டெம்பிள் இந்த சென்னையில் இருக்கிற முருக பக்தர்களும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத முருக பக்தர்கள் தான் அதிகம். அதை நம்ம மூலயமா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியை நம்மளை செயல்படுத்தினார். அப்போது நான் அரசாங்க விருந்தினராக போகிறேன். இமயமலை கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு அரசாங்க விருந்தினர் போகிறேன். அந்த கலெக்டர் வந்து தமிழால். அப்போ அவர்கிட்ட நான் எதார்த்தமாக பேசியிருக்கும் போது, சார் என்னோடய லைஃப் டைம் ஆசையை வந்து கேதார்நாத்துக்கு போகணுன்னு ஆசை, இங்கேருந்து கேதார்நாத் பக்கம்னு சொன்னாலும் உண்மையான்னு சொல்லி கேட்டேன். நல்லா பாருங்கள், விடிஞ்சா இமயமலை கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு நாங்கள் போனோம். அப்போது அவர் கலெக்டர் சொன்னார், சார் கேதார்நாத்துக்கு இங்கேருந்து பக்கத்தில் 5 நிமிஷம் ஹெலிகாப்டர்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. எனக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, 5 நிமிஷம் ஹெலிகாப்டர்லேயே போயிட்டு வந்துடலான்னா பரவாயில்ல நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பெரும் கனவோட ஆசையோடு நைட்டு தூங்குறேன். திரும்ப அதிகாலை தியானத்தில் என்ன வந்துச்சு உத்தரவு வந்துச்சுன்னா, எதுக்காக வந்து அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ட்டு ஒரு முருகர் உத்தரவு வருது. அது எப்படி என்ன புரிதல்னா, கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு வந்தோம், கார்த்திக் சாமி மட்டும் பார்க்குறோம், அங்கே தான் பேசுகிறோம், பார்த்துட்டு வரேன்ட்டு. எனக்கு இப்படி வருதுன்னு சொல்லி திரும்ப 2வது வாட்டியும் உத்தரவு கேட்குறேன், வேண்டான்ட்டு வருது. அப்புறம் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், சார் சின்ன ஒரு விஷயம், நான் மட்டும் வரல, என் கூட சேர்ந்து நிறைய ஆதீனங்கள்லாம் வர மாதிரி இருந்துச்சு, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வாங்க சார், ஏன்னா முருகர் உத்தரவு வந்து போவேண்டான்னு வருதுங்க சார். அவர் உடனே சார் உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அப்படி செய்யுங்க அப்படின்ட்டார். நானும் சரி என் கூட வந்தவங்ககிட்டலாம் சொல்கிறேன், இந்த மாதிரி கேதார்நாத் போக வேண்டியது, ஆனால் முருகர் உத்தரவு வந்து வேண்டான்னு வந்துச்சு, ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் கேதார்நாத் வந்து நம்மளால் ஏன்னா கேதார்நாத்தும் அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடிய இடம் கிடையாது. நீங்கள் பத்ரிநாத் வந்து உங்களுக்கு ரோடு வேறு, அதான் கேட்கலாம், நீங்கள் பெருமாளை தேடி ஈஸியாக போயிடலாம், சிவபெருமானை தேடி போகிறது வந்து ரொம்ப சிரமம். அதனால திருப்பதிக்கெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக போயிட முடியல. செல்வம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம், ஆனால் அருள் இருக்கிற இடத்துக்கு உங்களால் போகவே முடியாது. பொருள் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், அருள் தான் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ கேதார்நாத்தில் இயற்கையாக அவ்வளோ தடைகள் வரும். ஏன்னா கேதார்நாத்துக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பி போய் இமயமலைக்கு போயிட்டு உடம்பு முடியாமல் ரிட்டன் வந்தவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கேன். சரி நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், முருகர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கார்த்திக் சுவாமி தரிசனம் பார்க்குறோம். அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நான் கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போய்ட்டு பல மாதங்கள் ஆகுது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்த ஏரோடான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு ஏன் முருகர் அங்கே தாமதப்படுத்தினாருன்னு எனக்கு லேட்டாக புரிஞ்சுது. என்னென்னா அப்போயாவது நான் வரைக்கும் கேதார்நாத் மட்டும் தான் போயிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, சென்னையிலேருந்து டேராடோன் ஃப்ளைட்டு, டேராடோன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கேதார்நாத் ஹெலிகாப்டர், கேதார்நாத்லேருந்து பத்ரிநாத்துக்கு ஹெலிகாப்டர், பத்ரிநாத்லேருந்து திரும்ப ஏர்போர்ட்டுக்கு ஹெலிகாப்டர். இது எல்லாமே ஒரு 25 நிமிஷத்தில் பார்த்துட்டு வர அளவுக்கு முருகர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ தான் வச்ச முருகா இதுக்கு தான் அப்படி வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னியோ, இப்போ நான் தனியாக இதுக்காக போகிறேன்ட்டு. அந்த மாதிரி தான் பெரும்பேடு முடிஞ்சதுக்கப்புறம் முருகர் உத்தரவு எப்போ வருன்றப்போ சென்னையில் குமரன் குன்றம் கோவில் வருது. குமரன் குன்றம் கோவில் தான் நம்ம பேசணுன்றது என்னோட ஆசை.
அப்போ முருகர்ட்டையும் கேட்குற மாதிரி போகணுன்னு உத்தரவு வந்துருச்சு. ஆனால் அது எப்போ போகணுன்றது முருகர் தான் முடிவு பண்ணியிருக்காரு. குமரன் குன்றம் நம்ம எடுக்கணும், நம்ம காட்டணுன்றது விதி. ஆனால் எப்போன்றது முருகர் கையில் தான் இருக்குது அந்த முடிவு. அப்போ என்ன ஆச்சுன்னா, குமரன் குன்றம் உத்தரவு வந்துச்சுன்னு உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த கோவிலில் வந்து அனுமதி கொடுக்கலன்றாங்க. அப்புறம் நானும் பேசி முருகர் சொல்லிட்டார், முருகரே வந்து வர வச்சு உத்தரவு கொடுப்பார், நம்ம எதுக்கு சிரமப்படணும்னு விட்டேன். அப்படி இருக்கும்போது முருகர்கிட்ட அடுத்த கோயில் எப்போன்னு கேட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்தந்த நேரத்தில் முருகர் நம்மளை ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அது பெருசாக மைண்டில் எடுக்கல. அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த முள்ளன்றமில் குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கே இருக்கார் ஐயா, இங்கே இருப்பார். வந்த உடனே அவரை பற்றி நம்ம பேசியிருப்போம். அவர் சம்மந்தமேலே எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, என்னங்க இந்த பக்கமே வரவே மாட்டீங்க? ஏன்னா இவர் தான் நான் அருணகிரிநாதர் தேடிய பயணத்தில் முதல்ல வரப்போ ஒரு தனியார் சேனல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நம்பர் கொடுத்து, அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் குமார்னு சொல்லி, அவரை போய் பாருங்கன்னொடனே அவருக்கு அப்போ என்னை யாருனே தெரியாது, நான் இந்த மாதிரி முருகரை பற்றி பேசணுன்னு கூட தெரியாது. வர வச்சு என்னை ஃபுல்லாக காட்டி இந்த இடத்த கூப்பிட்டு வந்து காட்டுறதுலேயுமே அவர் தான். அதுலேருந்து என் நம்பரை சேவ் பண்ணி வச்சு டெய்லியும் என் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு பேசுவார். திடீர்னு ஃபோன் பண்ணி கரெக்டாக செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி, ஐயா என்ன இந்த பக்கம் ஆளையே காணோம், தினமும் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், சுற்றிட்டே இருக்கீங்க, நம்ம கோயிலுக்கு எப்போ வர போகிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், வரேங்க விரைவில் வரேன், எப்படி இருக்குது இப்போ அந்த கோயிலில் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னோடனே, நல்லா ரெடி ஆகிடுச்சு, நிறைய முருக பக்தர்கள் வராங்க உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுறது. எனக்கு அந்த நிமிஷம் கூட இதுதான் அடுத்த கோயில்னு எனக்கு தெரியாது. சரிங்க நான் ரொம்ப நன்றிங்க சந்தோஷம்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தியானத்தில் தான் இந்த மாதிரி உத்தரவு வருது. அருணகிரிநாதர் தேடிய பயணம்னு ஒரு தலைப்பில் நம்ம அருணகிரிநாதர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களை காட்டணுன்றது தான் உத்தரவே. அப்போ உடனே உங்களை தொடர்பு கொண்டு சொல்கிறேன், அம்மா நம்ம நினச்சவே முருகர் இதுதான், முருகர் கிள்ளி கொடுப்பாருன்னு பார்ப்போம், அள்ளி கொடுப்பாருன்ற மாதிரி முருகர் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துக்கு தான் ஷூட் போகிறோம், இங்கே தான் நடத்த போகிறோம், நீங்கள் தயாராகுங்க, என்றைக்கு தேதி மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் உத்தரவு வந்ததுக்கப்புறம் தயாராகிறேன். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எதை வச்சு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, திடீர்னு எனக்கு கூப்பிட்டீங்க, இத்தனை நாள் நீங்கள் கூப்பிடாமல் ஏன் கூப்பிட்டீங்கன்னா தெரிலங்க, திடீர்னு முருகர் கோயிலுக்கு போனால் உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு கூப்பிட்டான்னாரு. சரி முருகர் தான் இவர் ஏற்றிருக்கார், முருகர் கொடுத்த ஆள் தான் இவர், முருகர் அம்ச ஆள் தான் சொல்லி இந்த மாதிரி நான் வரப்போகிறேன், ஷூட்டிங் என்றைக்கு வரலாம் அப்படின்றப்ப யோசிச்சிருக்கும் போது திடீர்னு, ஏன்னா அடுத்தடுத்து ராமநாதபுரம் பயணம்லாம் இருக்குது, அந்த பயணத்துக்கு முன்னாடி இதை பேசிடணும், என்றைக்கு போகலான்றப்போ 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி போயிடலாம், அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்ம பிஸி, இது எக்கறதோடு தள்ளி போயிடக்கூடாது. மாட்டுப்பொங்கல்ன்றப்போ நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா ரோடு டிராஃபிக் இருக்காது. ஆனால் நான் என்ன யோசிச்சுன்னா, கவர்மெண்ட் லீவுனால கண்டிப்பாக ஆஃபீஸ்லாம் லீவ் இருக்கும், உங்கள் சேனல் ஆள் இருப்பாங்களா இல்லையோ அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறப்போ, சார் என்றைக்கா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணுறோம், சப்போஸ் யாருனா வரலனா கூட கேமராமேன் ஹையர் பண்ணி கூட நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு. இதை வந்து முருகர் உங்கள் மூலயமா ஒரு உணர்த்தி இதை நீங்கள் வரணும் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு போல இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த டேட்டில் வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சார். அப்போது நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்றத வந்து எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையும் பதிவு பண்ணிட்டு வருவேன். ஆனால் இந்த இடத்துக்கு நான் முன்னாடி வந்திருக்கேன், ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வரேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்களே வரமாக பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளோ தடங்கள் நம்ம அந்த ஊருக்குள்ளே வந்தால் திரும்ப போகிறது, வழி தெரிஞ்சு போகிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு காணொலி போட்டால் எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்துடுவாங்க, அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் நான் பதிவு பண்ணேன். இந்த மாதிரி திருவண்ணாமலை ஆரணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நான் வரேன். அவங்க ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேர் இருக்காங்க, அதில் ஒரு சில பேர் இந்த ஊரில் இருப்பாங்கன்ட்டு அதில் மட்டும் பதிவு பண்ணி வச்சுட்டு காலையில் எப்பயும் போல் வடப்பள்ளி முருகரை பார்த்துட்டு காலை 7 மணி கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்படி பார்த்துட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாம் முருக பக்தர்கள்லாம் இருக்காங்க இங்கே. ஸோ இந்த அருணகிரிநாதர் தேடிய பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற அற்புதம் அதிசயம் இதுதான். அருணகிரிநாதர் அப்படின்னாலே எனக்கு ஒரு பிம்பம் இருக்கும். அவர் அவருடைய கதை எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்படி இருந்திருப்பாரு, அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் அப்படின்னும் போது எனக்கே வந்து இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு தெருவில் ஒரு வீடு இருக்கும், அந்த தெருவில் தான் பிறந்து வளர்ந்தவர். அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு அருணகிரிநாதர்னாலே நம்ம என்னென்னா அருணகிரிநாதர் ஒரு பெரிய பெண் பித்தர், அவர் தாசி வீட்லேயே கிடந்தார். ரொம்ப பெண் பித்தம் அதிகமாகி கடைசியில் வந்து தீராத நோய் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பெண் இல்லாமல் இருக்கவே முடியாமல் இப்படி ஒரு காவியமாக இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட 100% வந்து ஊர்ஜிதப்படுத்தினது கிடையாது. ஒவ்வொரு முருக சக்தியும் ஒவ்வொருத்தர் மூலயமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த சொல்கிற விஷயத்தை திரட்டி தான் இப்போ கூட நான் பதிவு பண்ணுறேன். இதுதான் உண்மை, இவங்க சொன்னது பொய் அப்படின்னு கிடையாது. எது வேணாலும், ஏன்னா நான் திரும்ப இந்த கர்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்னென்னா, பிரபஞ்சம் அனுமதிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லவே முடியாது. பிரபஞ்சம் அனுமதிக்கிறதையும் பிரபஞ்சம் சொல்ல நினைக்கிறது மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு படைப்புக்காக படைக்கப்பட்டதாக இருக்குது.
அருணகிரிநாதர்னா திருவண்ணாமலை பிறந்து கடைசியில் வந்து பெண் பித்தராகி தாசி வீட்டுக்கு தாசி இல்லாமல் இருக்கவே முடியலன்றமோ அக்கா ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஒரு குற்ற உணர்வு வந்து சாகும்போது தான் முருகான்னு சொல்லி கூப்பிட்றாருன்றதை எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நானே என்ன நினச்சேன்னா அருணகிரிநாதருக்கு வந்து கடைசியில் சாகிறப்ப தான் முருக பக்தி வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரிய மறைக்கப்பட்ட தெரியாத ஒரு விஷயங்கள், சிறிய நல்ல விஷயங்கள். இல்லைன்னா அருணகிரிநாதர் பிறப்பாலே முருக பக்தர். சின்ன வயசுலேருந்தே முருக பக்தர். அவர் சின்ன வயசுலேருந்தே முருகரை பாடியிருக்கார், முருகரை வணங்கியிருக்கார். அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு இளமை பருவம் வந்ததுக்கப்புறம் முருகர் கோவிலில் இருக்கும்போது அங்கே ஒரு நாட்டிய பெண்மணி கிட்ட நீங்கள் கலியுகத்தில் பக்தி அதிகமாக உங்கள் பக்தியை கெடுக்க பல விதமாக வரும். ஒரு பக்கம் இந்த சொன்ன அசைவம், ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் மாது, இந்த பெண் சபலம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னன்னா ஏன் இந்த கோயிலுக்கு ரொம்ப முருக பக்தியில் இருக்கிறவங்ககிட்ட ஏன் அதிகமாக இந்த கோவிலுக்கு போகிறப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த சண்டை வெளியில் தெரியாது. இவங்களா இப்படி சண்டை போட்டுக்கிறோன்னு நினைப்பலாம். ஆனால் அவங்களுக்கு பெரிய சண்டை வரும். ஏன்னா அந்த பக்தியை வந்து நம்ம விதியை வந்து கெடுக்கும். நீ பக்தி அதிகமாக இறைவன் அருள் கிடச்சி உங்கள் கர்மா மாறிச்சுன்னா அப்புறம் விதிக்கு என்ன வேலை? அது வந்து நம்ம லாஸ்ட் பர்த்தில் ஒரு தப்பு பண்ணிட்டு தானே இந்த பர்த்தில் பிறந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் அவர் ஒரு ஊழ்வினை தான். அது நம்மளை அனுபவிக்க வைக்கும். அந்த அனுபவிக்க வைக்கிறது துன்பமாவோ, கண்ணீராவோ, வேதனையாவோ, மனவேதனையாவோ, பணவேதனையாவோ, நோய் வேதனையாவோ கொடுக்க பார்க்கும். அப்படின்னா அப்போ அருணகிரிநாதருக்கு எங்கே ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிய பெண்மணிக்கிட்ட சபலப்படுறாரு. அங்கே ஒரு விதத்தில் அதிகமாகி அவர் அப்படியே அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார்ல. அவங்க அம்மா, அருணகிரிநாதரோட அம்மா இறக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு உண்மையை அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு பல தடவை முருகர் இந்த சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது. இந்த பல தடவை எனக்கு முருகர் கனவுல வந்து இவன் ஒரு தெய்வ பிறவி, இது என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் எப்படி பாபா படம் பார்த்தும்போது ஒரு அவங்க அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை கடைசியில் சொல்லுவாங்க பாருங்கள், நீ இப்படி தான் இந்த பிறப்பு இந்த வயசு வரைக்கும் இருப்பான், அதுக்கப்புறம் அவன் அங்கே போயிட்டு வேண்டாம். அந்த மாதிரி அவங்க அம்மா கனவுல முருகர் போய் அடிக்கடிக்கு சொல்லியிருக்காரு, நீ ஒரு தெய்வ பிறவி, என்ன பண்ணாலும் யாரும் அவனை அதட்டாதீங்க, எதுவும் கண்டுக்காதீங்க, அவன் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. இதை சாகும்போது அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அக்காவுக்கு இந்த மனசில் இருக்கிறனால அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் இவருக்காக வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த பெண் பித்தத்தில் ரொம்ப போய் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது ஞானம் கிடச்சி நேராக போய் திருவண்ணாமலையில் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. அப்போ முருகர் வந்து காப்பாற்றுறாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு முருக பக்தி அதிகமாக இருந்திருக்கு, முருகர் வழிபாட்டில் இருந்திருக்காரு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். இது வந்து அதிகாரப்பூர்வமாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் நான் உணர்ந்த வரைக்கும் என்னென்னா, அருணகிரிநாதர் எப்படி நீங்கள் அருணகிரிநாதருக்கு முருகருக்கும் ஒரு என்ன பாண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்குன்னு ஒரு பையன் இருந்தாலும் அது அருணகிரிநாதர் இருப்பார். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் விளையாடி இருக்கார் முருகர் கூட. வேற அருணகிரிநாதர் வேற இல்லை, முருகருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தாலும் அருணகிரிநாதர் இருப்பார். ஏன்னா அவ்வளோ இடம் கொடுத்துருக்காரு. என்ன அது எந்த மாதிரி இடம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறேன்னா, அருணகிரி ஒரு நாள் முருகர்கிட்ட கேட்குறாரு, முருகா உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரணவ மந்திரம் சொன்னீங்க, அது என்ன எனக்கும் சொல்லுவியான்னு கேட்குறாரு. வா சொல்கிறேன்னு சொல்லு. அப்போ எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்காரு பாருங்க. அவர் கிளியாக மாறினதுக்கப்புறம் தோளில் உட்கார வச்சுக்கிட்டு எனக்காக நீ பாடினதுக்கப்புறம் தான் கந்தர் அனுபூதி பாடுறாரு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது நீங்கள் அதில் முருகர் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது அருணகிரிநாதருக்கு இந்த திருப்புகள்னு ஒரு விஷயத்த சொன்னதும் முருகர் தான். இப்போ நேர்காணல் காரில் வரப்போ சொன்ன பாருங்க, மனிதர்களால், ஞானிகளால், சித்தர்களால் இறைவனுக்கு பாடல்கள் இருக்குது. ஆனால் இறைவனே வேண்டி கேட்ட பாடல் தான் திருப்புகள். அப்போது அருணகிரிநாதோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைநாதர் தான் அவரோட இயற்பெயர். அவர் விழுந்த வரும்போது அருணகிரிநாதர் முருகர் அவருக்கு பேர் வைக்கிறார். அருணகிரிநாதர்ன்ற பெயரை முருகர் தான் வைக்கிறாரு. அருணகிரி நாதர்ன்றது அவருடைய இயற்பெயர். அண்ணாமலை நாதர்ன்ற இயற்பெயர். இந்த அண்ணாமலை நாதர்னு யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருக்கார், சே பாலமுருகன் சொல்லி. அவர் ஒரு கண்டுபிடிப்பில் அண்ணாமலை நாதர் தான் அருணகிரிநாதருக்கு இயற்பெயர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அது சம்மந்தமான காணொலி உங்களுக்கு பதிவு பண்ணுறது, அதை போடுங்க. ஸோ அருணகிரிநாதரோட இயற்பெயர் வந்து அண்ணாமலைநாதர். இது எனக்கு தெரிஞ்சப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆஹா, நம்ம இவ்வளோ நாள் அருணகிரிநாதர் அந்த அருணகிரிநாதர் பேர் முருகர் தான் வைக்கிறார். அவர் அந்த கோபுரத்துலேருந்து தற்கொலை பண்ணிக்கும் போது அருணகிரி அப்படின்னு சொல்லதுக்கு அப்புறம் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த திருப்புகள் பாட வைக்கிறாரு, திருப்புகள் கொடுக்குறாரு. ஸோ அருணகிரிநாதருக்கு முன்பெயர் வந்து அண்ணாமலைநாதர். இது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு இருக்கு. உலகம் ஃபுல்லாக முருகபத்தில் பார்ப்பாங்க. இதை பார்க்குறவங்க யாராவது அந்த சே பாலமுருகன் அவர்களோட விஷயம் அவர் எங்கே இருக்கார், ஏன்னா அவரை பற்றி நான் நிறைய தேடினேன், கிடைச்சானா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணி எனக்கு ரிப்ளை அனுப்புங்க. அவர் ஃபேமிலிங்கிற அவர் நம்பரும் தேடினேன், கிடைக்கவில்லை இப்போ வரைக்கும். ஆனால் அவர் பேசின காணொலி மட்டும் இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்கிற நண்பர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இது ஒரு அதிசயம். இன்னொரு அதிசயம் என்னென்னா, இந்த முள்ளண்டினம் எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 நான் அந்த என்னோட பழைய காணொலியிலே சொல்லியிருப்பேன். இந்த முள்ளன்றம்ன்ற ஊர் ஒன்று இருக்குது. முள்ளன்றம்ல அருணகிரிநாதர் பிறந்தார். அருணகிரிநாதர் குடும்பம் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்தாங்க. இது எல்லாமே கல்வெட்டாக இருக்குது. அருணகிரிநாதருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அருணகிரிநாதர் இந்த கோவிலில் தான் தங்கினார். அருணகிரிநாதர் இந்த கோவிலில் தங்கினதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போனார். அருணகிரிநாதர் வீடு இந்த இடத்துல இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா சமாதி இந்த இடத்துல. இந்த எல்லாம் கண்டுபிடிச்சி சொன்ன பேர் வந்து கோபி. 1918 இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர், அவர் தான் இந்த தகவல்லாம் திரட்டி ஒரு இடத்துல கொடுக்குறாரு.
அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு புக்காக வெளியே வருது. அந்த புக்கு தான் திருவண்ணாமலை சார்ந்த ஒரு புக்கை வெளியிடுறாங்க. அதுலேருந்து கிடைச்ச தகவலை பற்றி தான் ஒரு தகவல் சேகரித்து தான் ஒருத்தர் போகிறாரு. ஸோ அந்த கோபி வந்து அப்போ சொன்னார் 1918 கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழித்து இந்த கோபிக்கு முருகர் அந்த பாக்கியத்தை கொடுத்து இது நம்ம மூலிமா திரும்ப தெரிய வரணும்னு சொல்லி ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் நான் அதை எப்பயுமே நினப்பேன். என்னடா நான் தான் சொல்ல, இந்த முருகர் பற்றி வெளியில் கொண்டு வரவங்க, முருகர் புகழ் பாடுறவங்க, முருக சக்தி பற்றி பேசுகிறவங்க ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க, சிவன் பேரில் இருப்பாங்க. இது நான் வந்து ஒரு 2000-3000 சம்பவத்தை என்னால் ஒருங்கிணைச்சு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியும். இந்த ஆதாரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்பயும் முருகர் பற்றி நீங்கள் அடுத்து கடந்து போகிறவங்க எல்லாரும் பெருமாள் பேரில் இருக்காங்க, சிவன் பேரில் இருக்காங்க. இது ஒரு பெரிய மிராக்கள். இது கலியுகத்தோட பேர் அதிசயம் இது. ஸோ அவர் தான் இந்த முள்ளன்றதை சொன்னார். அதுக்கப்புறம் தான் இதுதான் இந்த இடம் சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோன்னா இது வந்து அருணகிரிநாதர் தவம் பண்ண இடம். வீடு இல்ல, தவம் பண்ணனா பிறந்த இடம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மாறி இருக்கும்ல. அப்போ இதுதான் இந்த இடம் கண்டுபிடிச்சி இந்த மண்டபத்தை உருவாக்குறாங்க. இப்போ இந்த மண்டபத்தில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சொல்கிறது இப்போவும் பௌர்ணமி இங்கே அருணகிரிநாதர் வழிபாடு நடக்கும்போது அவர் அருவமாகவும் சொரூபமும் வந்து போகிறாரு. இங்கே முருகர் வழிபாடு இங்கே பெருசாக நடக்குது. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ அன்னதானம் போட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து 10 பேர் வருவாங்களா, இப்போ 200 பேர் வர அளவுக்கு முருகர் புகழ் வந்து பரவி இருக்கு. தியானம் நடக்குது, ஒவ்வொரு தியானம் நடக்குது, இங்கே முருகர் வழிபாடு நடக்குது, அருணகிரிநாதர் வழிபாடு நடக்குது. ஸோ இது தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அருணகிரிநாதர் வழிபாடு சிவன் ஸ்தலம் இருக்குது. அருணகிரிநாதர் அவங்க அப்பா அம்மாவோட அந்த சமாதி இருக்குது இங்கே. ப்ளஸ் அங்கே நிறைய சித்தர்களோட சமாதி இருக்குது. இந்த குமாரன் இங்கே இருக்காருல, அவர் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பெரிய கைடு ஆகிட்டு. நான் வந்து சொன்னேன்லங்கம்மா, இந்த குமாரன்றவர் தான் என்ன முதல்ல வந்து இந்த இடத்த வந்து காமிச்சாருன்ட்டு. கிட்டத்தட்ட 9 மாதம் கழித்து இவர் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. நடுவில் பேசவே இல்லை. இந்த எப்போ அடுத்த இடம் முருகா சொல்லு முருகான்னு சொன்னேன். ஒரு 2-3 நாள் இவர் ஃபோன் பண்ணார். இவர் தான் இந்த இடத்த முதல்ல காட்டினார். ஐயா இந்த இடத்தோட வரலாறு சொல்லுங்க. வந்து குமார் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கவரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து வசந்த் டிவிலேருந்து வரும்போது நாங்கள் எல்லாம் இந்த இதுவெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு அதை ப்ரூவ் தரும் போது இங்கே தியானம் பண்ணது அவங்க அப்பா அம்மா சமாதி அந்தாண்ட வந்து அவர் தியானம் பண்ண எடுத்துன்னு வந்த நீர் அது வந்து இன்றைக்கி வரலும் யாரும் வந்து ஒரு தீட்டு தடுக்கோ இல்லை கவிச்சு சாப்பிட்டு அதில் போய் கை வைக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரலாம் அப்படி அந்த ஒரு இதுனாக்கா அது பஸ்மம் ஆகிடுவாங்க அப்படின்றது அப்பத்துலேருந்து இன்றைக்கி ஆடு மேய்க்கிறவங்க கூட அந்த தண்ணியில் மட்டும் கை வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தண்ணி. எப்படியாப்பட்ட காசல்லையும் அங்கே வந்து நீர் வெட்டுறாது. எப்பவுமே 24 hours தண்ணி இருக்கும். அவர் குளியல் பண்ணுறது அந்த குளம். அதாவது மே மாதங்களில் கூட அது வெட்டுறாது. எப்பவுமே ஊர்லேயே தண்ணி வெயில் சீசன் தான், அப்பயும் தண்ணி ஃபுல்லாக தான். எப்போ தண்ணி கருப்பு வந்தாலும் இந்த ஒரு இடத்துல ஜொன்னையில் தண்ணி இருக்கும். ஆடு மேய்க்கிறவங்க ஜாகமாக இருந்துச்சுனாக்கா அங்கே எங்கன்னா கைனிக்காட்டில் போயிட்டு காலை கழுவிட்டு தண்ணி தொலைச்சின்னு வந்து அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க. இன்றைக்கி வரல அதுக்கு ஒரு பவர். அதேமாரி அந்த தண்ணி வந்து வீட்டுங்களுக்கு எடுத்து போய் ஒருத்தர் தொளிச்சோம்னாக்கா நம்ம கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா கோயில்களுக்கு, அதை விட பவர் வாய்ந்த தண்ணி. அதை தொளிச்சோம்னா வீட்டில் தீய சக்திகள் இந்த காற்று கருப்பு அதெல்லாம் எதுவுமே ஆண்டாது. உள்ளே இருந்தாலும் வெளியே. இப்போ என்ன வழிபாடு நடக்குதுங்க அருணகிரிநாதருக்கு? இப்போ அருணகிரிநாதர் அதாவது பௌர்ணமி பூஜை நடக்குது சார். அமாவாசைனா பூஜை பண்ணுறோம். இந்த பூஜை நடந்தது. அன்னதானம் உண்டு, தியானங்கள் நடக்குது, தியானம் பண்ணுறாங்க. வேறு யாரெல்லாம் வராங்க இங்கேருந்து? முக்கியமான ஆளுங்க பெரிய பெரிய விஐபிங்க வந்து போகிறாங்க. இப்போதைக்கு அந்த தளம் கட்டி முடிச்சுட்டு இங்கே வரும்போது இதை சீர் பண்ணோம்னா இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிடும். இப்போ முதல்ல வந்து ஆமாம் நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் நிறைய முருக பக்தர்கள் வராங்க, நிறைய வந்திருக்கிறாங்க. கோயிலுக்கும் கொஞ்சம் நன்கொடை இங்கே வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி அதை முடிச்சுட்டு இங்கே வந்து டெவலப் பண்ணோம்னா கொஞ்சம் நிதி பற்றாக்குறையில் கொஞ்சம் ஈபரியாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய முருகர் அனுப்புவார், கண்டிப்பாக அனுப்புவார். மினிமம் ஒரு 500 பேர் வராங்க. நைட்டு முழுசா இருந்து தியானம் பண்றாங்க. இப்போ இந்த மலையும் வந்து கிரிவலம் போயின்னுக்குறாங்க. மலையை கிரிவலம் சுத்துறாங்க. ஆமாம், பேசிக்காகவே நீங்கள் பௌர்ணமின்னு எடுத்துட்டீங்கன்னா கடலுக்கும் மலைக்கும் ஒரு அபரிவிதமான சக்தி வந்துடுது. இது நீங்கள் பல சித்தர்களும் குறிப்பிட்டிருக்காங்க, வரலாற்று ஆய்வாளர்களும் சரி. இப்போ நம்ம இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவங்களே சொல்கிறாங்க பௌர்ணமி அப்போ ஏன் கடலில் மாற்றம் வருதுன்னா அன்றைக்கி ஒரு பிரபஞ்ச சக்தி அதிகமாக வேலை செய்யுது. அது எந்தெந்த இடத்துல சக்தி இருக்கோ இயற்கையாகவே அந்த அவர் ஒரு ஊழ்வினை கருமனை எப்படி அந்த இடத்துக்கு பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்துருது. எனக்கு 500 பேர் வராங்கன்னு சொன்னப்போ ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்தப்போ 10 பேர் 20 பேர் வருவாங்கன்னாரு. நான் இப்போ 500 பேர் ஆகிட்டாங்க. அன்னதானம் போகிறதுக்கு யானெல்லாம் உள்ள இருக்குங்க. சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. இவர் என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அதிசயம். முருகர் அமிச்ச ஆளு தான் இவர், முருகர் தூதர் தான். ஏன்னா இவர் ஃபோன் பண்ணலன்னா எனக்கு அதான் இவர் கரெக்டாக ஃபோன் பண்ணிக்கிறார். அடுத்த நாள் உத்தரவு வருது, இன்றைக்கி வந்துட்டோம் பாருங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி. அப்படி இல்லையா, அந்த கோயில் வந்து அருணகிரிநாதர்னு பிரபலமானதுலேருந்து நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இவரை பற்றி புகையை நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி வந்துனுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறாங்கம்மா. அதுக்கு முன்னாடி இங்கே இந்த குளம் எல்லாத்தையும் பார்த்துட்டு
அருணகிரிநாதர் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு கோவிலில் போய் படுத்துட்டார், சிவன் கோவிலில். யாருக்கும் தெரியாமல் இவரை ஒரு நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த கோவிலில் தான் 3ஆம் பிறை சூடி சிவபெருமான் காட்சி தரார் இவருக்கு. அது கல்வெட்டாவே இருக்கு. 3வது நாள் முருகருக்கு முன்னாடியே சிவபெருமான் காட்சி கொடுத்துட்றாரு. இவர் வந்து சோமநாத ஒடியார்ன்றது வந்து அருணகிரிநாதருடைய மாமா. அம்மாவுக்கும் அருணகிரிநாதருக்கும் சண்டை வந்து இங்கேருந்து கோயிஷன் போயிட்டார். போகும்போது மாமா வீட்டில் போய் தங்குறார். அவர் மாமா வீட்டில் தங்கும் போது 3 நாள் பொறுத்து சிவபெருமான் வந்து காட்சி அளித்து அதோடு அவர் போனவர் தான் திருவண்ணாமலை. அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு அவர். சிவபெருமானால் காட்சி அளிக்கப்பட்டு என்னுடைய தளத்துக்கு வான அவர் அங்கே சொன்னதுனால தான் இங்கேருந்து அவர் போனவர். எவ்வளோ பெரிய அற்புதம்ல. அந்த மண்ணில் நம்ம நின்று இந்த காணொலி எடுக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். தொடர்ந்து பயணிப்போம். அருணகிரிநாதனுடைய அப்பா அம்மா ஜீவசமாதி. அருணகிரிநாதரோட தாய் தந்தை ஜீவ சமாதி இருக்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா என்றைக்குமே வந்து பக்தி வந்து தாய் மூலயமா தான் வரும் எல்லா இடத்துலையுமே. நான் எல்லா இன்றைக்கி பக்தியில் சிறந்தவங்க எல்லாருக்குமே தாய் மூலயமா தான் வந்திருக்கோம். அந்த தாயே ஒரு பெரிய தெய்வம் தான். லாஸ்ட் டைம் வரப்போ ஐயா கூட்டு போய் காமிச்சார் எனக்கு. அது அப்போ அந்த உணர்வு இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்களோட தாய் தந்தையோட ஜீவ சமாதி, அவங்களோட சமாதி இருக்குன்றது இது ஒரு பெரிய அதிசயம் முருக பக்தர்கள் வந்து வெளிக்காட்டுறது. அடுத்தது அவர் தீர்த்தமான அந்த தண்ணி, நீராடிய குளம், அவர் நீராடிய குளம் வழிபட்ட இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த தீர்த்தம் அவரே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அந்த சிவன் கோயிலையும் பார்ப்போம் நம்ம. இது அருணகிரிநாதர் வந்து நீராடிய இடம் குளம். அங்க ஒரு கிணறு இருக்கு, அதுதான் சுனை. வருஷம் ஃபுல்லாவே இதான் வந்து தீர்த்தம். அவர் என்னதுங்க இது? இந்த சிலை வீரபத்திர சிலை சார். வீரபத்திர இவரு இது இப்போ இது வழிபடுறது சார். வீரபத்திரன்னு இதான் முதல்ல வழிபடுறது. இப்போ தற்காலிகமா வந்து இது கோயில் கட்டி இது பண்ணிட்டு இருக்கு. அருணகிரிநாதர் சிவபெருமானை வழிபடுறதுக்காகவே ஒரு பெரிய தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த தீர்த்தம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுன்னா, இப்போ இந்த வெயில் காலத்துலேயும் அந்த தீர்த்தத்தில் மட்டும், அந்த சுனையில் மட்டும் நீர் வற்றாமல் இருக்கு. அந்த இடம் தான் இந்த இடம். இது அருணகிரிநாதர் அவர் உருவாக்கின சுனை தீர்த்தம். இந்த இடத்துல இருந்தால் அவர் தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த சிவபெருமானை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இது யாருங்க கண்டுபிடிச்சி? இதுவும் அவர் கல்வெட்டிலே இருந்ததா? இது அவர் கல்வெட்டிலே இருந்தது. ஓ, இது வந்து அவர் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டு அவர் தியானம் பண்ணி இது நீராடிட்டு வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அவர் அபிஷேகம் பண்ணுவார். அருணகிரிநாதர் அந்த குளத்தில் நீராடிட்டு இங்கே வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவரே உருவாக்கின தீர்த்தத்தை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இதை பல காலமாக இதை செஞ்சுருக்கார் தொடர்ந்து. இந்த விஷயம் எப்படி வெளி உலக தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோபிநாத்ன்றவரோட ஆராய்ச்சியில் அவருக்கு எடுத்த கல்வெட்டில் இருந்து இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ தான் இவங்க கோவிலில் சொல்கிறாங்க இது எவ்வளோ வெயில் காலத்திலும் எவ்வளோ வறட்சி காலத்திலும் இது வரைக்கும் இந்த தீர்த்தத்தில் இந்த சுனையில் தண்ணி வட்டுறதே இல்லை அப்படின்ட்டு. இந்த அருணகிரிநாதர் உருவாக்கின சுனையை பற்றி நம்ம கிட்ட இப்போ ஐயா திரு அன்பு அவர்கள் சொல்லுவார். சொல்லுங்க ஐயா. அதாங்க ஐயா, இது வந்து அந்த காலத்துலேருந்து காசிக்கு நிகரான தண்ணிங்க ஐயா. இது வந்து புனிதமான தண்ணி. இங்கேருந்து கூட இது திருவண்ணாமலைக்கு எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியமான தண்ணி இது. எங்கே ஒன்றாலும் தீர்த்தம்னாக்கா இது புண்ணியம், ரொம்ப அவ்வளோ புண்ணியமான தீர்த்தம். அது காசிக்கு நிகரான தீர்த்தம் இது. எவ்வளோ நோய் இருந்தாலும் சரி இந்த தண்ணி குடிச்சாக உடனே நோய் தீரும். அந்த துளு நோய் கொடுங்க எல்லாம் அந்த மாரி ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த தண்ணி வந்து குடித்த உடனே அந்த தோல் நோய் வந்துட்டு பட்டுன்னு நிலம் இதுவும் நல்லபடி ஆகுது. அவ்வளோ பக்தி, அவ்வளோ சூப்பரான தண்ணி இது. எங்கேயுமே வெத்தாத தண்ணி. எங்கே வேணாலும் இதான இங்கே தான் வெத்தாத தண்ணி. இந்த தண்ணி முருகர் சாட்சி வந்து உலகத்தில் நான் எத்தனையோ பேர்களை சந்திச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறப்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயம் அனுபவம் நடந்திருக்கும். அந்த முருகர் சாட்சிகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது தான் முருகர் எனக்கு கொடுத்த வேலைன்னு நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் வந்து இந்த அம்மா. இவங்களுக்கு முருகர் என்ன அதிசயம் பண்ணார் இவங்க வாயில நீங்களே கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். சத்தமா பேசுங்க. என் பேர் உமா. நான் அனகாபுத்தூரில் இருக்கேன். எனக்கு 3 பொண்ணுங்க. அதில் லாஸ்ட்டு பொண்ணு தான் எனக்கு வந்து முருகர் பக்தியில் இருக்கிறாங்க. சஷ்டி ஒரு பொழுது இருப்பாங்க. அந்த சஷ்டி ஒரு பொழுதில் கூட நானும் இருந்தேன். 6 நாள் இருந்து லாஸ்ட்டாக 6 நாள் முடியிறப்போ லாஸ்ட்டு டைமும் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு வந்து இதுவாகிடுச்சு, மென்சஸ் வரா மாதிரி ஆயிடுச்சு.
அது என்ன ஆயிடுச்சு, 2ஆம் நாளும் திரும்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னதும் அவங்க என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் காட்டினாங்க. காட்டி இதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி டாக்டரு இந்த மாதிரி சொன்னாங்க, போங்க கரண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே மாதிரி இருந்தது. அதனால் கரண்ட் வச்சு அவருக்கு சரியாகலை அப்படின்னு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போனதுக்கு ஒரு டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் வேணாம்மா, இந்த மாதிரி அவங்க பேர் கற்பகவள்ளி, அவங்க சொன்னாங்க எனக்கு ஆப்ரேஷன் வேணாம் கரண்ட் வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கரண்ட் வச்சுக்கினேன். 35 கரண்ட் வச்சேன். அதுக்கப்புறம் உள் கரண்ட்டு 3 வச்சேன். எல்லாத்துக்கும் முருகர் எனக்கு கூட இருந்தார், துணையாக இருந்து அவர்கிட்ட வேண்டிக்கின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 மாதத்தில் நல்லா ஆயிட்டேன். நான் கரண்ட்லாம் வச்சு நல்லா ஆயிட்டேன். சாப்பிட கூட முடியாது, ஒரு இடியாப்பம் கூட சாப்பிட மாட்டேன், அந்த அளவுக்கு இருந்தேன். இப்போ நல்லா ஆயிட்டேன். இப்போ நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன். இப்போ கோயிலுக்கெலாம் வரேன். இதுக்கு போயிட்டு வரேன். வள்ளிமலை, ரத்னகிரி, ஜலகண்டீஸ்வரர் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இதுக்கு போகிறோம், முத்துமலை முருகருக்கு பார்க்கலான்னு போகிறோம். என் பொண்ணு கூட தான் போகிறேன் நான். அவ்வளோதான். இந்த தாய் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களுக்கு கேன்சர் நோய் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவங்க பெரிய ஒரு விஷயத்த முருகர் சின்னதாக மாற்றி சஷ்டியில் போய் விரதம் இருந்து அதே சஷ்டிலே குணமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு என்கிட்ட சொல்றப்ப சொன்னாங்க. அவங்க விரிவா இந்த நேர்காணல்ல சொல்ல வரல அவங்களுக்கு. ஸோ இதுதான் முருகர் பண்ண அதிசயம். பேச வரல எனக்கு, அவங்க அம்மாவுக்கு பேச வரல. எந்த சஷ்டியில கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களோ அதே சஷ்டி வரதுக்குள்ளவே எனக்கு சரியாயிடுச்சு. நான் நல்லா ஆயிட்டேன், நல்லா நடக்கிறேன், நல்லா அது மலைக்கெல்லாம் போய் ஏறிட்டு இன்னும் நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. 54 கூட ஏறி வரேன் நான். சந்தோஷம். சரிப்பா, சந்தோஷங்கம்மா. இவங்களோட நான் இந்த அருணகிரிநாதர் தேடிய பயணத்தை சோஷியல் மீடியால எதுவுமே போடவே இல்லை. என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல மட்டும் போட்டேன். காரணம் என்னன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து யாருன்னா வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிரமமாடி. ஏன்னா நான் போன வருஷம் வரப்போ இங்கே நிறைய பாதை ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சு, வழியே கிடையாது, பல இடத்துல நடந்து தான் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் யாரோ தூரமாக இருந்து சிரமப்பட போகிறாங்கன்னு சொல்லி நான் சொல்லாமல் வந்தேன். வாட்ஸ்அப் சேனலில் போட்டதுக்கே இவங்க அனகாபுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தர் டீனர்லேருந்து வந்திருக்காரு. அது முருகர் அவங்க அருணகிரிநாதர் இடத்துக்கு வரணும்னு இருக்கு. அது கரெக்டாக இந்த சக்தி மூலயமா சேர்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா பார்த்து போயிட்டு வாங்க. அவங்க குடும்பம், ஃபேமிலி, அவங்க மகிழ்ச்சி. அருணகிரிநாதர் தேடிய பயணத்தில் அருணகிரிநாதர் தியானம் பண்ண இடத்த முடிச்சுட்டு நிறைய முருக பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்கள போய் சந்திப்போம்னு சொல்லி நான் சந்தித்த முதல் ஐயாவே அற்புதமானவர். உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டால் அருணகிரின்னு சொன்னார். அதுக்காகவே நான் ஒரு காணல் எடுத்து பதிவு பண்ணேன்னு சொல்லி, யார் உங்களுக்கு அருணகிரிநாதன் பேர் வச்சாங்கய்யா? முருகா, சந்தோஷங்க. எங்கேருந்து வரீங்க? நான் வேலூர்லேருந்து வரேன் சார். வேலூர்லேருந்து அருணகிரிநாதராகவே வந்திருக்காரு நம்மளுக்கு. அருணகிரிநாதர் ஐயா தான் அந்த ரூபத்தில் வந்திருக்காரு. நான் மனசார நம்புறேன். நான் முதல்ல முருக பக்தர் தான். நிறைய எனக்கு அற்புதம் செய்தி இருக்கு. முருகா கண்டினியூ பண்ணி வந்து எத்தனை வருஷமா முருக பக்தர் உங்க குடும்பத்தில்? நான் ஒரு 14 வயசுல நான் இருக்கிறேன் சார். எனக்கு நிறைய மிராக்கள் நடந்துருக்குது. அப்படியே கடைசி வரையும் 2 பொண்ணுங்க, 2 பொண்ணு பெங்களூர் இருக்கிறாங்க. 2 பேர் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போது கூடலாம் சேர்ந்து இங்கே போன வர அது முன்னெல்லாம் திருப்பி பயணிலாம் அடிக்கடி. இந்த இடம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? அருணகிரிநாதர் இங்கே தவம் பண்ணியிருக்காருன்னு எப்போ தெரியும்? யூடியூப் பார்த்தா ஐயா அவர் சொன்னார், அவர் இட்டு வந்துடுறேன்னு. ஏன்னா அவருக்கு ஆமாம் நேற்று அவர் எப்போ போய் முருகர் போகலான்னு நான் இங்கே போகிறோம். அப்போ நேரத்து நான் வரேன்ட்டு அது முருகன் அருளாக தான் அவர் போய் இங்கே வருவேன். நீங்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அருணகிரி யூடியூப் பார்ப்பது நேரில் சேர்ந்து பெரிய ஆச்சரியம். சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்குற முருக பக்தர்கள், குறிப்பாக இந்த பகுதியை பார்க்குற முருக பக்தர்கள் இதை அகலவராய்ச்சி பண்ணால் நிச்சயமாக இன்னும் முருகப்பெருமான் பல அற்புதம் அதிசயத்தை வெளியுள்ளது காட்டுவார். என்னோட ஆள் மனசு ரொம்ப சொல்லுது. எனக்கு தியானத்திலையும் அதான் வந்துச்சு.